வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை வந்து ஒரு அற்புதமான மூலிகை. ஒரு மறைக்கப்பட்ட மூலிகைன்னு சொல்லலாம். நமக்கு கடவுள் குடுத்த ஒரு வரப்பிரசாதம். இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. அது என்ன மூலிகை அப்டின்னா, சங்கன் வேர் அப்டின்னு சொல்லலாம். சங்கன் மூலிகைன்னு சொல்லலாம். அது என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்கு அப்டிங்கிறது பார்க்கலாங்க. அது என்ன மூலிகை அப்டின்னா, இதுதாங்க அது. இது வந்து வேலி பகுதிகள்ல உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். முட்கள் வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா இருக்கும். முள்ளு வந்து நீட்டா இருக்கும். இதனுடைய இலைகள தான் நம்ம இப்ப பயன்படுத்த போறோம். இது என்னென்ன மருத்துவ நன்மைகள் அப்டின்னா, அதிகமா வந்து இப்ப வயித்து வலி இருக்கு அப்டிங்கிறவங்க, இத வந்து இந்த கொழுந்தா எடுத்துக்கணும். இந்த இலைய வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த இலைய மட்டும் பறிச்சு எடுத்து, சீரகம் போட்டு நான் இதோட சேர்த்து பனங்கற்கண்டு இல்லன்னா நல்ல வெல்லம் அப்டின்னு சொல்லுவோம். வெல்லம். அந்த 3மே போட்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு 100 எம்எல் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறவங்க இத வந்து 100 எம்எல் வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, சுகப்பிரசவம் ஆகும். உங்களுக்கு நார்மலா ஆகும். நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இது அதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு மட்டும் இல்லங்க. இப்ப குழந்தை பெத்து எடுத்தவங்களுக்கு வந்து அழுக்குகள் வந்து கழிவு அந்த குடல்ல வந்து நெறைய தேங்கி நிக்கும். அதாவது பீரியட்ஸ் வந்து அதிகமா அந்த ரத்தம் போகுது இல்லைங்களா? அந்த கழிவெல்லாம் அதிகமா இருக்கும். அந்த கழிவெல்லாம் நம்மளுக்கு வெளியேத்தணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மெத்தட்ல நீங்க கஷாயமா வச்சு குடிச்சிட்டு வரும்போது, கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுங்க.